சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 10ஆம் தேதி 2025. திங்கட்கிழமை, குரோதி வருடம், மாசி மாதம் 26ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா சந்திரன் போய் 4ஆம் இடத்துல அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மனசுக்கு ஃபர்ஸ்ட் தெம்பு இருக்கும், தைரியம் இருக்கும், எல்லாருடைய அரவணைப்பு இருக்கும். அதுவும் மேலும் சுகஸ்தானமாக சந்திரன் இருப்பதினால், எப்படி சுகஸ்தானமாக சந்திரன் தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால பொதுவாக தண்ணீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தண்ணீர் குழாய்கள், வீட்டுல போர் போடுறது, தண்ணி வசதி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா நிலப்புறங்கள், அதே மாதிரி இந்த விவசாயம் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நீங்க பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே மற்றவங்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டோட நீங்க சூப்பரா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே காரியத்தை எவ்வளவு தடவை பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க எந்த விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். எந்த விதமான கோபமா இருந்தாலும் சரி, எந்த விதமான கலக்கங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள். ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறதுன்னு சொல்லலாம். அதுல இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்கள் எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். நல்ல பணம் வருங்க, அருமையான பணம் வரும். நீங்க எதிர்பார்க்கறதோட சரியான பணம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஏன்னா மெயின் விஷயமே 2ஆம் இடத்துக்கு தனம் அப்படின்னு அர்த்தம் வரும். அந்த தனத்துக்கு சந்திரன் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு பெண் மூலியமான பண வரவுகள், தாய் மூலியமான பண வரவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப முக்கியமா விசாலாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நிறம் ஆரஞ்சு. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் செம்மையான டைம். இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா எந்த விஷயத்த நீங்க பண்ணாலும் ரொம்ப சூப்பரா செட் ஆகும். அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள், அதுலயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்துக்கு இவ்வளவு நாள் ட்ரை பண்ற கான்செப்ட் இனிமேல் இருக்காது. சந்திர பலம் இருக்கும் பொழுது பொதுவா எந்த விஷயத்தையுமே ஈஸியா பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அபாரமான நாளா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயத்துக்கு பிரயாணங்கள் செய்வீர்கள். தாயாருக்கு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க. ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள், அதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சில பேருக்கு பிரயாணங்களினால் சந்தோஷம் உண்டு. ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு. நல்ல திடீர் பண வரவுகள் சாயங்காலத்துக்கு அப்புறம் வரும். முக்கியமான வழிபாடுகள் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். அமேசிங் பணம், செமையான பண வரவுகள், பெரிய தகுதி, பெரிய திருப்தி. தாயார் அல்லது மூத்த பெண்ணின் மூலியமா இந்த நாள் லாபத்தை கொடுக்கும். யாரெல்லாம் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்களோ, எண்ணெய் வியாபாரம் பண்றீங்களோ, அத்தனை பேருக்கும் எதிர்பார்க்காத பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆசை
நிறைவேறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்பட போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்ஸ்தானம் 10ஆம் இடத்துக்குரிய பாவகம் நல்லா அமைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லைஃப்ல ஆரம்பிச்சீங்கன்னா போதும் ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். அது தன் வீட்டிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் சனி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது இன்னும் ஏற்றம் கொடுக்கும். ரொம்ப நாளா நடக்காத ஒரு காரியம் கூட இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. அதுவும் பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காருன்னா ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். அதுவும் முழு அவங்க வீட்டிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் தெய்வ அனுகிரகத்தை முழுக்க கொடுக்குறார். பவர் ஆஃப் இன்ட்யூஷன் கணிக்கக்கூடிய திறமையை கொடுக்குறார். சொந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியே போனவங்க அவங்களுக்கு இனியும் பலமான ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் கடல் கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பர். நிறைய பேருக்கு இந்த நாள் பிரயாணங்கள் இருக்கும். 10 பேருக்கு முடியலன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தாங்கன்னா நீங்க உதவக்கூடிய பிராப்தம் இருக்கு. அங்க நீங்க தனியா தெரிவிங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மெயினா அடிவயிறு பார்த்துக்கணும். ஆனா சந்திரன் தன் வீட்டுல உட்கார்ந்துருக்கனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. மெயினா யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்கீங்களோ, பேங்கிங் சர்வீசஸ்ல இருக்கீங்களோ, அதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாக்குறீங்களோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி பெரிய நெகட்டிவா பாதிப்பு கொடுக்கணும் ஒன்றும் சொல்லாது. தைரியமா இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு நாள்ல மட்டும் பொதுவா எப்பவுமே கையில தண்ணி பாட்டில் வச்சுக்கிறது பெரிய ஏற்றத்தை கூட. இரும்பு பாட்டில்ல தண்ணி அப்படி இருந்தா கூட உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாவே மாறும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் சனீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் பட்டைய கலப்போம். எந்த வியாபாரத்துல இருந்தாலும் சரி, எந்த தொழில இருந்தாலும் சரி, ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய ஆளா இருந்தாலும் மத்தவங்க உங்களை ரொம்ப மதிப்பாங்க. இன்னொன்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மத்தவங்க கேட்பாங்க. அதனால ஈஸியா உங்களுடைய காரியம் என்ன இருக்கோ அது கண்டிப்பா ஜெயிக்கும். அருமையான நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன வருத்தங்கள் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் பெரிய ஒரு சந்தோஷம். பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியா பண்றது. அந்த மாதிரி ஒன்னும் நம்ம பிளான் பண்ண மாதிரியே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வயிறு உபாதைகள் இருந்தா கிளியர் ஆகும். கடன் தொல்லைகள் இருந்தா நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது கடன் கேட்டீங்க. இன்ஃபேக்ட் படிப்புக்கு சம்பந்தப்பட்ட கடனா இருந்தாலும் இந்த நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கார். காதல் கைகூடும். கலை உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த உடனே பண்ணணும்னு தோணும். இப்பவே கிளம்பணும், இப்பவே வாங்கணும், இப்பவே சாப்பிடணும். அந்த உணர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் வெள்ளை நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.